இந்த சீராக இருந்திருக்கக்கூடிய மாவேரி பொன்னிய சபை முன்பதாக மாச்சவி தாங்கிய பெரியோர்களும் மற்றமுள்ள நமது தாய் தந்தைமார்களும் யாவற்று பேரும் கடல் அலைபால் சூழ்ந்திருக்கார்கள். அனைவருக்கும் நம் சமாஜ சார்பாக என் அன்பு கலந்த வணக்கத்தை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இந்த சைவ சபையும் இந்த திருவிழைக்கு வெற்றி கொடுத்தவர் அனைத்து பொதுமக்களும் இருப்பவங்க இல்லாதவங்க அனைவருமாக அனைவரும் ஒரு மனதாக 1 10 100 வசூல் செய்து அருள் மிகுந்த ஐநாரப்பனுக்காக அரும்பாடுபட்டு நாடகத்தை சிறப்பித்து கொடுத்திருக்காங்க. அனைவருடைய வாழ்க்கையிலும் அனைவருடைய குடும்பங்களிலும் அண்ணன் தம்பி மாமன் மைத்துனர் அனைவருடைய குடும்பங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக ஏழுமலையான் தங்க கோபுரம் எப்படி வளர்ந்ததோ அதேபோல் அந்த ஐநாரப்பனுடைய கடைக்கண் பார்வை அனைவருடைய குடும்பத்தில் விளங்க சுகத்தோடு வாழ வேண்டும். அப்படி இருந்தாலும் சொல்லல்ல அச்சரம் அல்ல கல்லல்ல மாணிக்கம் அல்ல என் உயிரிலே மேலான உயர் தீரு அருமை அண்ணா யாரு என்ன பண்ணிட்டு இருக்கிற ஒண்ணு பேசாம இருக்கிற என் கைக்கு கைவானமே அழகக்கூடிய அருமை என்ன அண்ணாமலை அண்ணா அவர்களும் என்ன அவரோடு சேர்ந்த அருமை நண்பர்கள் அருமை நண்பர்களும் அனைவற்று பேரும் இந்த ஐநாரப்படிக்காக நாடகத்தை சிறப்பிருந்தாலும் அரும்பாடுபட்டு ஒவ்வொரு இடமும் வண்டி எடுத்துக்கிட்டு 3 நட 4 நட வந்து கூட இந்த நாடகத்துக்காக சிறப்பா செய்ய வேண்டும் என்று இந்த நாடகத்தை சிறப்பித்து கொடுத்திருக்காங்க. அனைவருடைய குடும்பத்திலும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி என்றும் குறை என்று இந்த ஐநாரப்பனுடைய துணையால் அனைவரும் குறை என்று வாழ வேண்டும். நமஸ்காரம். நமஸ்தே நமஸ்கார் நமஸ்கே. அப்படி இருப்பினும் இந்த மாபெரும் புண்ணிய சபை முன்மையாக நான் வந்திருக்கும் போது யாரு என்னுடைய பெயர் என்ன என்னுடைய விற்த்தாந்தங்கள் எப்படி நீங்க வந்திருக்கிறீங்க வயசாகி எல்லாம் நரைச்சு போயிருச்சு. நீங்க யாரு பாப்பாவும் ரொம்ப வயசான அம்மா மாதிரி தெரியுறீங்க. நீங்க யாரு உங்க பேர் என்ன ஊர் என்ன எங்க இருந்து வந்தீங்க ஏன் வந்தீங்க எதுல வந்தீங்க எதுக்கோசரம் வந்தீங்க இந்த சேர்த்தவை முன்பதாக எனது நாமதேவம் என்ன நான் வாயனால் வஜனிக்கிறேன் உன் செவி கொடுத்து ஆமோதிக்கணும். செவிய கொடுக்க முடியாது அடுத்து விடுவாங்க ஆத ஜாக்கிரதை சொல்லவா
ஆகையால் இப்பொழுது உனக்கு துறைந்திருக்க வேண்டுமே. ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? நுழையில அதனால நுழையில மட்டும் கேட்கிறேன். என்னுடைய பெயர் தான் அந்தரங்க மாதர்மச்ச சுந்தரமாக வாழ்ந்த அம்மன் குந்தாதேவி என்று அறிந்தாயா என்ன? அறிஞ்சுக்கிட்டேன். குந்தாதேவிங்கிற மாதிரி நீங்க தானா? குந்தாதேவிங்கிறீங்களே, உங்களுடைய பெற்றவங்க யாரு, எந்த ஊரு, எப்படி வந்திருக்கிறீங்களே, உங்களுடைய வரலாறு தீர்த்தங்கள் என்ன சொல்லுங்களேன். என் பெயரோ குந்தாதேவி அம்மனாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? உன்னை போல் மற்றவரை போல் ஒரு தாயின் வயிற்றில் கருவே உருவாகி, உருவே பிண்டமாகி, பிண்டமே ஒரு சரீரமாகி 10 திங்கள் தாய் வயிற்றில் குடியிருந்து ஒரு யோனி வழியாக பிறந்தவளா? எப்படி பிறந்த? இல்லவே இல்ல. மேல இருந்து குதிச்சிட்டியோ? ஆடா என்னாலதான் கேள. எப்படி பிறந்தது? நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? தெரியும். அம்மனை சூடச்சாலை அகத்தில என்னுடைய பிறப்பு சூரசேன மகாராஜன் செய்த ஏகத்தில் பிறந்தவள். அப்படி நான் ஏகத்திலே பிறந்த பெண் குழந்தையை குந்திபோசரசனுக்கு புத்திர சந்தானம் இல்லாத காரணத்தினால்